200% பாட்டாளி மக்கள் கட்சி இங்க ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா செயல்பட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நேற்றல்ல. ஓகே. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பேக்கேஜ் என்னன்னா, அவங்களுடைய அந்த சாதிய முத்திரை. ஓகே. அதை தாண்டி நீ எந்த வகையில பார்த்தீங்கனாலும், அவங்க தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் முன் வச்சுட்டே தான் இருக்காங்க. ஒரு நிழல் பட்ஜெட் அவங்க தாக்கல் பண்றதா இருக்கட்டும், வேளாண்மைக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் அவங்க வருடா வருடம் தாக்கல் பண்றதா இருக்கட்டும், இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி அவங்க அழுத்தம் கொடுத்ததா இருக்கட்டும், மற்ற சாதிகளுக்கும் அந்த உணர்வு, பாருங்கப்பா, வன்னியர்களிடையே ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்கப்பா, கேட்கறாங்கல்லப்பா 10.5 வேணும்னு கேட்கறாங்க. எதன் அடிப்படையில் கேட்கறாங்க? தங்களுடைய நம்பர்ஸ் அவங்க கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உட்பிரிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே அவங்க ரெப்ரசன்டேஷன்ல வன்னியர்னு கொடுத்திருக்காங்க. நாம ஏன்பா உட்பிரிவுகளா பிரிஞ்சிருக்கோம்? நாமளும் ஒரே பேர்ல ஒரே சாதியாக ஒன்றிணைந்து, சாதியில நமக்கு பல கிளைகள் இருக்கு, பல பட்டங்கள் இருக்கு, பெயர்கள் இருக்கு. ஆனா சாதியா நம்ம ஒரு சென்சஸ்னு வரும்பொழுது ஒரே பேர்ல கணக்கெடுப்புல நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒற்றுமையை விதைத்ததா இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சமூகத்திற்கு என்று அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய சேவைங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்கிரெடிபிள். ஓகே. அதை நம்ம லேசாக அளவிட முடியாது. இதை நம்ம சாதியா அணுகணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு இயக்கமா, ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா அந்த கட்சி இல்லாம இருந்திருந்தா தமிழ்நாட்டில் இந்த சோசியல் இன்ஜினியரிங் மாடல்ங்கிறது இந்த அளவுக்கு ஒரு முழுமை அடைஞ்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு மாற்று கருத்து இருக்கு.